இப்போ இந்த ரஞ்சித் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மிஸ்ஸிங் கேஸ் ஏதாவது வந்திருக்கா, அதுக்கும் இந்த கொலைகளுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருப்பான். அண்ட் அப்போ ரஞ்சித் அப்படி தேடிட்டு இருக்க அந்த கொலைகாரம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கொலையை பண்ணி அதே மாடலில் கொலை பண்ணி தூக்கி போட்டிருப்பான். ஸோ அப்படி தூக்கி போட்டனால ரஞ்சித் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கேஸை பார்க்க போயிருப்பான். ஸோ அப்படி அங்கே போன நேரத்தில் அந்த சைக்கோக்காரன் பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 கொலைகளை சேர்த்து பண்ணி அப்படியே தூக்கி போட்டுருவான். ஸோ இதனால ரஞ்சித்துக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் கூட புரியல. ஸோ இந்த விஷயத்தினால கமிஷனர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆகி அந்த கேஸ் ஃபைல்ஸை ரஞ்சித் மூஞ்சியில் விட்டு எறிஞ்சிருவாரு. விட்டு எறிஞ்சது மட்டும் இல்லாமல் இனிமேல் இந்த கேஸ்க்கு உனக்கும் சம்மந்தம் இல்லை, நீ லீவ் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டியும் அனுப்பிச்சு விட்டுறாரு. ஸோ ரஞ்சித் அந்த இடத்துல இருந்து சல்யூட் அடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. கிளம்பி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த கேஸை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காரு. அண்ட் அப்போ தான் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அண்ட் அந்த ஃபோன் காலில் ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவரும் அந்த அட்ரஸ்க்கு போறாரு. பட் தவறுதலாக ஒரு ஆக்சிடென்ட்னால அவர் இப்போ ஐசியூவில் இருக்காரு. நல்லபடியாக ஒரு உயிருக்கு எதுவுமே ஆயிருக்காது. ஸோ இப்போ ஹீரோ தான் வந்து அவர் ஐசியூலையும் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்படி ஒரு ஐசியூவில் பார்த்துட்டு இருக்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீடியாலாம் பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இப்போ இந்த கேஸ் வந்துட்டு கேஸை ஹேண்டில் பண்ண ரஞ்சித் இறந்துட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கேஸ் வந்துட்டு சிபிஐக்கு போகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்கோடையே இந்த பப்ளிக் வந்துட்டு அப்படியே ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் தான் கமிஷனர் வந்துட்டு ஹீரோவை கூப்பிட்டு ஹீரோ கிட்ட இந்த கேஸை தராரு. அண்ட் அப்படி தரப்ப அவர் என்ன சொல்றாருன்னா இந்த கேஸ்னால நமக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கு, டிஜிபி பப்ளிக் ப்ரெஸ் எல்லாருமே இதை சிபிஐக்கு மாற்ற சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக இந்த கேஸை முடிச்சிருங்க, நான் உங்களை தான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸ் ஃபைல்ஸ் ஹீரோ கிட்ட தராரு. அண்ட் தந்தது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் நிற்கிற இவர் தான் உங்கள் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரியும் பக்கத்தில் நிற்கிற ஒரு போலீஸை கையும் காமிக்கிறாரு. ஸோ அப்படி இங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அப்படி ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொலை நடந்த இடத்துக்கு போகிறாரு.